எல்லாருக்கும் வணக்கம். என்னடா தம்பி இப்போ ஊருக்கு போனேன், ஆளை காணோம், வீடியோ போடல அப்படின்னு எல்லாருமே கேட்கலாம். தீபாவளிக்கு எல்லாருக்கும் 2 நாள் தான் லீவு. பக்கத்தில் கூட வாய்ஸ் கேட்கும். தீபாவளி எல்லாருமே 2 நாள் தான் லீவு. எனக்கு மட்டும் ஒரு 4 நாள் லீவு எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் வீடியோவே போட முடியல. ஸோ இன்றைக்கி கிளம்புனா தான் நாளைக்கு எனக்கு வர முடியும்னு நினைக்கிறேன். நாளைக்கு தான் நாளை கழிச்சு வீடியோ போட முடியும். அதனால் சென்னை வந்து இப்போ வெள்ளத்தில் மிதந்துட்டு இருக்குது. இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வீடியோ போட தான் முக்கியம் அப்படின்றதுக்காக கிளம்பி வரேன். எப்படியும் போட்டு மாதிரி தான் வண்டியை ஓட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ தர்மபுரி டு சென்னை மை ஜெர்னி ஸ்டார்டட் நவ். டைம் வந்து 3:30 ஆகுது. போகிற வழியில் எங்கே மழை பெய்யுது, என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ எல்லாத்தையும் இந்த வீடியோ நான் கண்டினியூ பண்ணுறேன். தர்மபுரி டு சென்னை என்ன நடக்க போகுது வாடா ரொம்ப நேரமாக கேட்டுனேங்கிறேன். என் ஃப்ரெண்டு டாடிக்காரன் இவன் கிருஷ்ணகிரி போகிறான். ஸோ கிருஷ்ணகிரியில் அவனோட ஆஃபீஸ் அங்கே தான் இருக்குது, அவனோட பிஸ்னஸ் பண்ணுற இடம். ஸோ அங்கே அவனை ட்ராப் பண்ணிட்டு அப்படியே வேலூர் பிடிச்சி காஞ்சிபுரம் பிடிச்சி சென்னையில் வந்து போட் மாதிரி மிதந்து போகணும்னு நினைக்கிறேன். ஸோ கிளம்புறேன். போகிற வழியில் பார்க்குற அதிசயத்தெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? இன்னும் பொங்கலுக்கு சந்திப்போம். மழை வருது பார்த்தீங்களா? மழையில் நனைஞ்சிட்டே போகிறோம். நிறைய பேர் சொல்லுவீங்க, வீட்டு பைபாஸில் வந்து இப்படி ஃபோனை கையில் பிடிச்சி ஓட்டுறே அப்படின்ட்டு. அங்கே வந்து ஃபோன் நான் பிடிக்கல, என் பங்காளி தான் பிடிச்சிக்கணும். பங்காளி 2 பேர் ஆகி சொல்கிறேன். வைத்தியம் சொன்ன உடனே சொல்கிறேடா. என் ஃபோன் வந்து நான் ஓகே பாருங்க. மழையில் நனைஞ்சிட்டே வரேன். நமக்கு மழை வருதுன்னு சொன்னேன்டா. மழை வருது. இப்போ எவ்வளோ நம்ம வந்திருப்போம்? ஒரு 30 கிலோமீட்டர். 30 கிலோமீட்டர் தருமபுரிலேருந்து நேரஸ்ட் கிருஷ்ணகிரி பக்கம். இங்கேருந்து ஒரு 12 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸாக இருக்கும். ஸோ இடையில வந்து மழை அதிகமாக இருக்குது இல்லையா? எங்கே நனைஞ்சு போயிட்டுறேன். எனக்கு இது காய்ச்சல் வந்துச்சுன்னா காரணம் வந்து இந்த ஆறை பற்றி சொல்லணும். அதுக்காக அதுக்காக இறங்கிருங்க. வண்டி வேறு போயிட்டே இருக்குது. இந்த ஆறு தான் தென்பண்ணை ஆறு, பொன்னி ஆறு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆறு எங்கே போகுது? திருவண்ணாமலை. திருவண்ணாமலை வழியாக போயிட்டு காவேரி விழுப்புரம் போய் அப்படியே கடலில் போய் கலந்துடும். ஸோ ஆற்றுல தண்ணி வராமல் இருந்துச்சு. இந்த 2 days இந்த மழையில் தண்ணி வந்து இருக்குது. இதுதான் என்னோட ரெட் ஏஞ்சல். என்னோட ஒய்ஃபு, லவ்வரு எல்லாமே இதுதான். ஒரு 4 வருஷம் என் கூட இதுதான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. சார் அதில் வச்சு நான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய தென்னை மரம்லாம் இருக்குது. வேறு லெவல் லொக்கேஷனாக இருக்குது. இல்லை பங்கு போனுக்கு இருக்கிற போட்டது பங்கு. நான் ட்ரெயினில் ஏற்கனவே போட்டேன். திருப்பவும் என்னால் கண்டுபிடிக்க முடியாது. தென்னை மரம் பயங்கர க்ரீனிஷாக இருக்கும். இங்கே தருமபுரி மாவட்டமே பார்த்தா அந்த மாதிரி தான் இருக்கும். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னாலும் சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இப்போ கிளைமேட்டே வந்து வேறு லெவலில் இருக்குது. பெரிய பெரிய மழைலாம் இருக்காங்க, தெரியல, மேகமூட்டமாக மாறிடுச்சு.
சூப்பராக இருக்குல்ல? ஓகே, இந்த பாலம் வந்து கொஞ்சம் ஆடுது, எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது. அதனால இங்கேருந்து நாங்கள் கிளம்புறோம். பங்காளிக்கு வந்து நேரம் ஆயிடுச்சு. அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மேன், வந்து டைம் வேஸ்ட் பண்ண மாட்டார். ஸோ அவர் இடத்துல இறக்கிட்டு நம்ம அடுத்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பாய். ஆனால் பாத்கரு காத்கருன்றான், ஹிந்திலாம் பேசிக்கிறான். ஹாய் நண்பர்களே, இப்போ எங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னடா ரோட்லேருந்து ஏதோ காட்டுக்குள்ளே நிற்கிற மாதிரி இருக்கா? ரோடு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்குது. பங்காளியுடைய கம்பெனி இங்கே தான் இருக்குது. ஸோ ஓனர் ஆஃப் திஸ் விநாயகா ஆலோ பிரிக்ஸ் தலைவர் தான். ஆனால் பார்க்குறதுக்கு பைத்தியார மாதிரி இருக்கான். பார்த்தீங்கன்னா ஸோ இங்கே தான் இவனை ட்ராப் பண்ணிட்டு நான் சென்னை கிளம்ப போகிறேன். ஸ்விம்மிங் பூல் மாதிரி தண்ணிக்குள்ளே வந்து ஆலா பிளாக் கல்லில் போட்டு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ கல் அப்போ தான் ஸ்ட்ராங் ஆகும். எதுக்கு உங்கள் தண்ணியில் ஊற வைக்கிறது? கல் ஸ்ட்ராங்காக இருக்குதா? 3 நாள் தண்ணியில் ஃபுல்லாக வரும். 3 நாள் தண்ணியில் ஃபுல்லாக ஊறும். பார்த்தீங்கன்னா பங்காளி இந்த ஆலா பிளாக் கல் செய்கிறாங்க. வீடு கட்டுறதுக்குலாம் இந்த ஆலா பிளாக் கல் தான் இப்போ வந்து வீடு கட்டுறாங்க. செங்கல்ல யாருமே கட்டுறதுல. ஸோ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ இந்த ஆலா பிளாக்லாம் செய்கிறது எப்படின்ட்டு நான் அடுத்த டைம் பொங்கல் கண்டிப்பாக வண்டியில் வருவேன். அப்போ வந்து பங்காளி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு எனக்கு ஒரு வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுவான். ஸோ அது தனியாக ஒரு வீடியோவை போடுறேன். ஓகேவா? சரி பங்காளி பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டா? பாய். ஏன் ஒரே வாரத்தில் பாயின்ட்ட சென்னையில் வந்து வெள்ளத்தில் எல்லாம் போட்டில் போயிருக்கிறாங்க. பங்காளி பார்த்து போடாங்க, தண்ணியில் சேஃபாயிரு, அப்புறம் சேத்துல காலை விட்டுக்காத, சாப்பாடெலாம் கொஞ்சம் அப்படி சொல்லணும்னு பார்த்தா சரி பாய். என்ன அதெல்லாம் சொல்கிறவங்க வெறும் ஃப்ரெண்ட்ஸு, எதுவுமே சொல்லாமல் பாயின்னு சொல்கிறவங்க தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸு. எப்படிலாம் சமாளிக்காம பையா ஒரு ஹாய் சொல்லு. பையா துண்டோட இருக்கிறான், குளிக்கிறதுக்கு போகிறான்னு நினைக்கிறேன். பையா வந்து பங்காளியோட கம்பெனி வேலை செய்வேன். வெரி குட் பையா, வெரி குட். तुम्हारा नाम क्या? दिनेश. ठीक है दिनेश. அவங்க எப்படி ஹிந்தி துமாரா நாம் கியா பங்கு வேற லெவலா. பார்த்தீங்கன்னா இங்கே வந்து மாங்காய் மரம், கொய்யா மாங்காய் மரம், நிறைய மாங்காய் தோப்புலாம் இருக்குது. நான் இங்கே தான் ஒரு ரீல்ஸ் பண்ணியிருந்தேன், வேறு லெவலில் வந்துச்சு. ஸோ இங்கே மாங்காய் வச்சுச்சுன்னா எவ்வளோ மாங்காய் நம்ம ஆட்டே போட்டலாம். பங்காளியோட தோப்பு தான் இது. ஸோ அதனால் அடுத்து மாங்காய் வரப்போ ஒரு வீடியோ போட்டுருவேன். ஓகே சரி, நான் இங்கேருந்து சென்னை கிளம்புறேன். எப்படி இங்கேருந்து வெள்ளூருக்கு ஒரு 1.5 hours, வெள்ளூர் டு காஞ்சிபுரம் ஒரு 1.5 hours, அங்கேருந்து சென்னை போகிறது எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரில. வண்டி தண்ணிக்குள்ளே மிதந்து விட்டு தான் போகணும். சரி ஓகே, இது கிளம்புறேன். பாய். ஒரு இடத்துல வெள்ளூர் பக்கத்தில் போய்ட்டு இன்னொரு வீடியோ போடுறேன். see you. ஹலோ காய்ஸ். ஆக்சுவலாக இப்போது ஆம்பூர் பிரியாணிக்கு ஃபேமஸ் இல்லை ஆம்பூர், அந்த ஆம்பூர் தாண்டி நிற்கிறேன். ஃபுல்லாக மலையில் வந்து நனைஞ்சிட்டேன், அதனால் குளிர் தாங்க முடியல. இங்கே ஒரு டீ கடையில் வந்து டீ வாங்கி குடிச்சிட்ருக்கேன். பயங்கர குளிர்லேயும் ஸோ ஹீட்டாக ஒரு டீ குடித்தா உடம்பு சூடாகும் அப்படின்னு குடிக்கிறேன். பட்டு இன்னும் சென்னை போகிறதுக்கு 200 kilometers இருக்குது. சென்னையில் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க, இங்கேயும் தூறல் போட்டே இருக்குது. மழை வேகமாக வந்துட்டு ஒரு 1/2 hourக்கு அப்புறம் நின்றுட்டுனா கூட பரவாயில்ல, சொட்டு 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 சொட்டுன்னு கச 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 நச 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 நசன்னு பேஞ்சிட்டே இருக்குது. செட். ஆனால் இங்கே இந்த கலர் லைட் சூப்பராக இருக்குது. எஸ், இங்கே பாருங்க, டிக் 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 டிக். ஸோ இந்த டீயை குடிச்சிட்டு முபாரக் டீ ஸ்டால் அங்கே தான் குடிச்சிட்ருக்கேன். இந்த டீயை குடிச்சிட்டு திரும்ப ஜெர்னியை ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் ரெட் ஏஞ்சல் இங்கே நின்றுட்டுருக்கு பார்த்தீங்களா, ரெட் ஏஞ்சல். சரி ஓகே. ஹாய் வணக்கம் வேலூர். ஆக்சுவலாக இப்போ எங்கே இருக்கேன் அப்படின்னா, தொண்டை கட்டிடுச்சு போல். இப்போ வந்து வெள்ளூரில் இருக்கேன். ஸோ வெள்ளூரில் ஆக்சுவலாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் வெள்ளூரில் நின்று ஒரு ஹாய் சொல்லலான் இருக்கேன். என்ன மூஞ்சி கருப்பாக தெரியுது, லைட் இல்லை அதனால் அப்படி கருப்பாக தெரியும். வெள்ளூரில் இருக்கேன். வெள்ளூரில் எக்ஸாக்ட் எந்த இடம்னா இந்த அடையார் ஆனந்த பவன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே தான் இருக்கேன் பைபாஸில். ரொம்ப கடுப்பாக இருக்குது. இந்த வண்டிங்கெல்லாம் சர்ரு சர்ரு சருன்னு போயிட்டுருக்காங்க. காரில் போகிறவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ளே சேஃபாக உட்காந்துருக்கீங்க. பக்கத்தில் பைக்கில் போகிறவங்களாம் ரொம்ப பாவம் இல்லையா, நீங்கள் பாட்டுக்கு சேரு தண்ணியெலாம் மேலே அடிச்சு விட்டு போயிடுறீங்க. என் மேலே ஃபுல்லாக சேரு, இங்கே பாருங்கள், என் வண்டியெல்லாம் இங்கெல்லாம் ஃபுல்லாக சேர் ஆயிடுச்சு. நானும் சேரு தான், போயிட்டு தான் குளிக்கணும். இந்த மலையை பற்றி சொல்லணுன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது. எப்போ பாரு நான் தருமபுரி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் திருப்பத்தூர், அதை தாண்டி இப்போ வெள்ளூர் வந்திருக்கேன்.
இங்கே வரைக்கும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு மனுஷன் நிம்மதியாக சென்னைக்கு பைக்கில் போகலான்னு ஆசைப்பட்டது ஒரு குத்தமா? சரி ஓகே, என்ன பண்ணுறது. இப்போ வந்து வெள்ளூரில் இருக்கேன். ஸோ சென்னையில் தான் மழை பெய்யுதுன்னு சொன்னாங்க. நான் இன்னும் சென்னை பக்கமே போகல, இங்கே வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். பைக் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், வாயிலாம் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிச்சிருது. என்ன பண்ணுறது? ஓகே பாருங்கள், நான் லாரிக்கார பையன் இவ்வளோ வேகமாக போகிறான். நம்ம வந்து அப்படியே இளையராஜா பாட்டு கேட்டு இல்லை, சும்மா அப்படியே ஒரு 50-60 ஸ்பீடில் தான் போயிட்டுருக்கேன். டைம் வந்து இப்போது 8 மணி பக்கம் ஆக போகுது. பிகாஸ் நான் ஆம்பூரில் வந்து ஷூ பெல்ட்டில் வந்து லெதர் ஃபேக்ட்ரி இருக்குது இல்லையா, அங்கே கம்மியாக இருக்கிறதுனால ஒரு ஷூ 2 பெல்ட் வாங்கினேன். ஸோ அந்த கடையில் வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஓகேவா, இப்போது வேலூரில் இருக்கேன். வேலூர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பெரிய ஹாய். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது யாருன்னா இருந்தீங்கன்னா மீட் பண்ணலாம். இப்போ மழை வருது இல்லையா, அதனால் நான் சென்னை கிளம்புறேன். ஓகேவா, ஹாய். ஃபைனலி ஐ ரீச் சென்னை. தொப்பரை நனைஞ்சி ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். ஜர்க்கின்லாம் புழிஞ்சா ஒரு 2 பக்கெட் தண்ணி வரும்னு நினைக்கிறேன். இப்போ கரெக்டாக இங்கே சென்னையில் ரோகிணி தேட்டர் பக்கத்தில் இந்த பாலம் இருக்கும். ஐ மீன் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கம், இந்த பக்கம் போனால் கோயம்பேடு அந்த ரைட் சைடில் போனால். ஸோ சென்னை ரீச் ஆகிட்டேன். டைம் வந்து 10 மணி ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய இடத்துல மழை பெஞ்சதுனால நின்று தான் வந்தேன். பேசுகிற சவுண்டு கேட்குதான்னு தெரியல, எனக்கு வந்து தொண்டெல்லாம் கட்டி பேச முடியல இன்னும் கொஞ்ச நேரத்தில். பிகாஸ் நான் எப்போ வீடியோ போட்டேன்னா இந்த இடத்துல மழை வந்து லைட்டாக விட்டுச்சு, அதனால் ஃபோன் எடுத்து வீடியோ போட்டேன். பிகாஸ் ரொம்ப கருப்பாக தெரியுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா என் செல்லோட குவாலிட்டி அவ்வளோதான். ஓகே, தர்மபுரி டு சென்னை 300 கிலோமீட்டர் ஜெர்னி இன்னும் சிறிது நேரத்தில் முடிவடைய இருக்கிறது. என்னதான் வந்து மழை பெஞ்சாலுமே சென்னையில் வந்து இந்த டிராஃபிக் வந்து குறையிறதில்ல. எவ்வளோ பஸ்ஸு வண்டி போயிட்டே தான் இருக்குது. இப்போ கலராக இருக்குண்ணா, லைட்டு போடுறப்ப கலராக தெரியுறேன், இல்லை கருப்பாக தெரியுறேன். ஓகேப்பா, அவ்வளோதான். இன்னொரு 10 மினிட்ஸ்க்குள்ளே வீட்டுக்குள்ளே போயிடுவேன். வீட்டுக்குள்ளே போயிட்டு எண்டு கார்டு கொடுத்துட்றேன். ஓகே, பாய். இந்த பாலம் வந்து இப்போ ரீசெண்டாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். ஸோ இந்த ஃப்ளைஓவர் வந்ததுனால நிறைய பெனிஃபிட் இருக்குது. ஏன்னா கோயம்பேடுக்குள்ளே போகிற பஸ்ஸு வந்து திரும்ப இடத்துல பைக்கு கார்லாம் போனால் ரொம்ப டிராஃபிக் ஆகும் இந்த இடத்துல. ஸோ இந்த பாலம் கட்டுறதுனால நிறைய ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது. வாங்க நம்ம செல்ஃபியில் பேசலாம். ஹாய், என்னப்பா எங்கே நிற்கிறேன்னு பார்க்குறீங்களா? நான் சொன்னேன்ல, கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற பாலம். வச்சு பொட்டு கூட அழியதை பார்த்தீங்களா? ஆனால் அவ்வளோ மழையில் நனைஞ்சிருக்கேன். ஃபுல்லாக நனைஞ்சிட்டேன். என் க்ளவுஸ்லாம் பாருங்கள், ரெட் கலர் க்ளவுஸ் என்ன கலரில் இருக்குது, ஃபுல்லாக நனைஞ்சிச்சு. டொண்டோடை கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு இதுதான், தெரியுதா? சென்னையிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு, தமிழ்நாட்டிலே பெரிய பஸ் ஸ்டாண்டு நினைக்கிறேன், கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. ஸோ அதுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு பாலத்தில் தான் நின்று பேசிகிட்டு இருக்கேன். சூப்பராக இருக்குல்ல? ஸோ நிறைய வண்டி வந்துட்டு இருக்கு. ஸோ நான் சென்னை ரீச் ஆகிட்டேன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டை காட்டுறேன். என் ரெட் ஏஞ்சல் வந்து அங்கே தனியாக நின்றுட்டுருக்கா, அங்கே நிற்கிறாள் ரெட் ஏஞ்சல். சரி ஓகே, சென்னை ரீச் ஆகிட்டேன். ஸோ நான் நெக்ஸ்ட் எங்கே போகிறேன்னா வீட்டுக்கு தான் போகணும். வீட்டுக்கு போயிட்டு அந்த ட்ரெஸ்லாம் மாற்றிட்டு முதல்ல குளிக்கிறேன். ஓகேவா? ஹாய், நான் வந்து சேஃபாக வீட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இந்த ஜர்க்கி நனைஞ்சிச்சு, சொட்டர் நனைஞ்சிச்சு, இந்த டிஷர்ட் நனைஞ்சிச்சு. ஓகே, பாய். தேங்க்யூ ஸோ மச். தர்மபுரி டு சென்னை ஜர்னி எண்ட் நவ். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய். Hey,